ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் சக்தி ஆடியோஸ் திருப்பூர். இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி மாடல்லேருந்து ஒரு 2.1 ஒரு எஸ்டிக்யூ மாடலில் ஒரு ஆம்பு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த ஆம்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் பேனல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிரே கலரில் போட்டிருக்கேன். இந்த டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாகவே கேட்டிருக்காங்க. குவாலிட்டியாக போட்டிருக்கேன். ட்ரிபிள்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நீங்கள் டேரெக்டாகவே, அதாவது இந்த யூஎஸ்பி போர்டிலேருந்து நம்ம ஒரு ஃபில்ட்ரு மூலிமா கொடுப்போம். அப்படி கொடுக்க தேவையில்லை. இந்த போர்டை பொறுத்தவரையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டேரெக்டாகவே கொடுத்தாலுமே பேஸ் ட்ரிபிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாகவே கிடைக்குது. மெயினாக துல்லியமான ஒரு ஆடியோ ரிசல்ட்டு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த யூஎஸ்பி போர்டு நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறோம். நிறையா சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்டு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நான் பார்த்து செக் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. சரி, ஒரு புதுசாக ஒரு செட் ஆர்டர் இருந்தால் இதில் போட்டு பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தேன். பக்கா ரிசல்ட்டில் இருக்குது. பேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வைப்ரேஷன் மூவ்மெண்ட்டோடு வராமல் லெஃப்ட் ரைட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அந்த வைப்ரேஷன் மூவ்மெண்ட்டில் இல்லாமல் தெளிவான ஒரு பேஸ் இருக்கும். உங்களுக்கு இருங்க, ஒவ்வொன்றா வச்சு காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே இப்போ 0 பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பேஸ் ட்ரிபிள் அந்த மாதிரி கம்மி பண்ணியாச்சு. நார்மலாக இருக்குது. இப்போ அப்படியே பாருங்கள். பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இப்போ அப்படியே ட்ரிபிளோடு வச்சு காட்டுறேன் பாருங்கள். உண்மையாலுமே பேஸ் ட்ரிபிள் வந்து வேறு லெவலில் இருக்குது. மெயினாக ரொம்ப அந்த யூஎஸ்பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? அப்படியே உள்ள எண்டில் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த யூஎஸ்பி போர்டில் என்னென்ன சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத அப்படியே ஒரு இமேஜில் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள். சப்போர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மெயினாக இதில் வந்து சொல்லணும் நான் ஒன்று, வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் வரையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 5 வோல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளூடூத்தில் சாங் ப்ளே பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு சாங் ப்ளே ஆகும். யூஎஸ்பியில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாங் ப்ளே ஆகாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்சன்டேஜ் கணக்கு இருக்குது. நீங்கள் ஒரு 8 வோல்ட்டு இல்லாட்டி 9 வோல்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 60% 70% வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ளூடூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்லில் கனெக்ட் பண்ணுறப்போ பர்சன்டேஜ் கணக்கு காட்டும். வோல்டேஜ் பர்சன்டேஜ் கணக்கு ஒரு 40 to 50 வோல்ட்டு வரல நீங்கள் பர்சன்டேஜ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி நீங்கள் போட்டிங்கன்னா கனெக்ட் ஆகும். 40% உள்ளேயே நீங்கள் கொடுத்தீங்க, அதாவது 5 வோல்ட்டு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஎஸ்பி நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா சாங் ப்ளே ஆகாது. யூஎஸ்பியை ஃபஸ்ட்டு காட்டாது உங்கள் டிஸ்பிளேயில். ஓகேங்களா? இந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் நான் கண்டுபிடிச்சேன். அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் என்னென்ன சப்போர்ட் இருக்குங்கிறத அப்படி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ உள்ள அப்படியே பாருங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முடிஞ்ச வரையும் நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக எப்படி பண்ணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தெரிவிங்க. உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துட்றேன். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுல பிடி போர்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வசந்தோட i3s பிடி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு பேஸ் ட்ரிபிள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஹையாக கிடைக்காது. உங்களுக்கு நார்மலாக இருக்க மாதிரி தான் நம்ம ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ பேஸ் ஐ ட்ரிபிள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. இதில் நல்லா ஒரு பிராண்டடாக கேட்குற மாதிரி மைல்டாக கேட்குறாங்களா அவங்களுக்கு தான் செட் ஆகும். இல்லை நீங்கள் லெவலான கத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேஸ் ட்ரிபிள் எதிர்பார்த்திங்க அப்படின்னா இந்த பொருள் ஆல்ட்ரு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதை எடுக்க முடியும். இல்லைனா நீட்டாக பக்காவாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்பு ஃப்ரீ ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். சப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கனெக்ட் பண்ணலை. சப்புலையும் உங்களுக்கு சாங் ப்ளே பண்ணி காட்டுறேன். அதுவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
அடுத்து ஐசி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்டிகே ஓஎன் ஐசி தான் போட்டிருக்கேன். ஓஎன் ஐசின்னு உடனே உங்களுக்கு ஒரிஜினல் ஐசிலாம் கிடையாது, செகண்ட் குவாலிட்டி ஐசி தான் இதெல்லாம். ஓகேங்களா, இப்போலாம் வந்து பார்த்தா மேக்ஸிமம் ஒரிஜினல் ஐசிங்கிறது மார்க்கெட்டில் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஓஎன் ஐஸை வச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து பார்த்தா ஓஎன் ஐஸ் போட்டால் ஒரிஜினல் ஐசி இது வந்து பார்த்தா நல்ல ஒரு பக்க கிளாரிட்டி கிடைக்கும், நல்ல ஒரு லைஃப் வரும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. இது ஒரு நார்மலான ஒரு ஐசி, அதாவது இருக்கிற ஐசிலேயே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இது ஒரிஜினல் ஐசிலாம் கிடையாது. மெயினாக எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி ப்ளூடூத் போர்ட்லேருந்து வரக்கூடிய ஆடியோ ரிசல்ட்டு பக்காவாக இருக்குது. குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இது நான் நிறைய செட்டு சர்வீஸ் வந்திருக்கு, அந்த செட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டெலாம் போட்டிருப்பாங்க. நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரிமோட் கட் அம்பா ஆர்டர் வந்துக்கிட்டு இருந்ததுனால அது போட முடியல என்னையால். இப்போ மேனுவல் அம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் அப்படிங்கிறனால இதை போட்டு செக் பண்ணலான்னு சொல்லி வாங்கி சும்மா செக் பண்ணி பார்த்தேன். ரிசல்ட் சூப்பராக இருந்துச்சு. கஸ்டமர்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணிவிட்டு சார் அந்த மாதிரி போர்டு போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக போட்டு கொடுங்க. உங்களோட விருப்பம், ஆடியோ ரிசல்ட்டு எந்த அளவுக்கு எடுத்து கொடுக்க முடியுமோ உங்களால் கண்டிப்பாக அது மாதிரி எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் இந்த போர்டை யூஸ் பண்ணிக்க சூப்பராக இருக்குது. ஓகே நண்பர்களே, கண்டிப்பாக இந்த சாங்லாம் போட்டிருக்கனால காப்பிரைட் பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஆடியோ ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் சாங் கொஞ்சம் ப்ளே பண்ணி காட்டினேன். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி ஆம்பெலாம் தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளே தர கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேனுவல் ஆம்பு இல்லை டிஜிட்டல் ஆம்பு 5.1, 7.1, 2.1 ஸ்டீரியோ லெஃப்ட் ரைட்டு பைக்கிளுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பு தேவைப்படுதோ கண்டிப்பாக நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் கால் பண்ணுங்கள். ஒரு என்கொயரி வைக்கிற மாதிரி ஃபோன் பண்ணி சார் அந்த மாதிரி பண்ணலாம் எவ்வளோ வருங்க அப்படிங்கிற மாதிரி ரேட்டு கேட்குறக்காண்டி தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. ஓகேங்களா?